சிறையில் அடைத்த போதும் பாரதியார் பாடல்களை பாடி சிறை கைதிகளை எழுச்சியூட்டிய ஒரு தியாகிக்கு எந்த மாதிரியான சமூக அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்பது குறித்த ஒரு நெகிழ்ச்சியான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் மீது ஆங்கிலேய அரசு பல்வேறு அடக்குமுறைகளை கையாண்டது. அவ்வாறு போராடிய தேனி அருகே லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த தியாகி என்ஆர் தியாகராஜனும் ஆங்கிலேய அரசால் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். சுதந்திர போராட்டத்தில் தீவிர ஈடுபாடு காட்டியதால் ஆங்கிலேய அரசு அவரை பலமுறை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறையிலும் பாரதியார் பாடல்களை பாடி சக கைதிகளை எழுச்சி பெற செய்ததாக கூறுகிறார் அவரது மகன் ராஜ்குமார். ஜெயிலில் என்னை போட்டு அடைச்சி வச்சிருந்தப்ப நான் பாரதியாருடைய பாடல்களை பாடி சக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவேன். இதை ஆங்கில அரசு திருப்பி திருப்பி தடுத்துச்சு. நான் கேட்கல. அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம ஊர்களில் கிராமங்களில் போடுவாங்கல்ல, சண்டி மாடுகளுக்கு ஒரு கொண்டி போடுவாங்க. போட்டு 10 கிலோ 10 பவுண்டு 5 பவுண்டுன்னு வெயிட்டை மரக்கட்டையை அதில் கட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாடு எங்கே போகிறதுனால அது இழுத்துக்கிட்டே போகணும். தனது தந்தை எப்போது கைது செய்யப்படுவார், எங்கு கொண்டு செல்லப்படுவார், எத்தனை நாள் சிறையில் அடைக்கப்படுவார் என்பது தெரியாமல் குடும்பமே கவலையில் ஆழ்ந்திருக்கும் என கூறுகிறார் ராஜ்குமார். அவ்வப்போது மாறுவேடத்தில் வரும் தந்தையை குழந்தையாக இருந்தபோது தான் பார்த்து பயந்ததாகவும், விடுதலை போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டதற்கு தண்டனையாக சிறையில் தனது தந்தை செக்கிழுத்ததாகவும் கூறுகிறார். செக்கிழுத்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் போலீஸ் சவுக்க வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கோம். நின்னா கோமணம் கட்டிட்டு செக்கிழுப்போம். விருட்டுன்னு அந்த போலீஸ் அசர்ற அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கோவணத்தை அந்த செக்குக்குள்ளே போட்டு மறுபடியும் கட்டிக்கிடுவோம். அப்புறம் திருப்பி செக்கிழுத்து முடிஞ்ச பிறகு அந்த இதில் எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை தலையிலையும் உடம்புலையும் தேய்ச்சிக்கிடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிழிஞ்சு ஜெயிலில் வச்சு. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அப்போதைய மதுரை ஜில்லா போர்டு தலைவர், தேனி சட்டப்பேரவை உறுப்பினர், சட்ட மேலவை எதிர்க்கட்சி தலைவர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்து சேவையாற்றிய தியாகராஜன் 1969ஆம் ஆண்டு மறைந்தார். தியாகி தியாகராஜனின் தேச சேவையை போற்றும் வகையில் தேனி நகரில் உள்ள பல்வேறு அரசு கட்டடங்களுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜி.